அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ செகண்ட் இயர் தேர்டு செமஸ்டர் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தேர்ட் யூனிட் மெஷர்ஸ் சென்ட்ரல் டென்சிட்டி மீன். ஸோ இது 2 மார்க்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? தி வேர்டு மெஷர் மீன்ஸ் தி மெத்தட் அண்ட் தி வேர்டு சென்ட்ரல் டென்சிட்டி மீன்ஸ். அப்போ டென்சிட்டி central density means average value of any statistical series. Thus, the combined term measure of central density means method of finding out the central value or average value of statistical series and அல்லது என்ன சொல்றாங்க any series or quantitative information. ஸோ அப்போ central measure of central density மீனிங் என்னன்னா, ஒரு புள்ளியியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஒரு புள்ளியியல் தரவுல மைய மதிப்பு சென்ட்ரல் வேல்யூ அல்லது என்ன பண்றாங்க ஆவரேஜ் வேல்யூஸ் சராசரி மதிப்பை கண்டறியக்கூடிய ஒரு முறை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சென்ட்ரல் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அதுதான் சென்ட்ரல் வேல்யூஸ் ஆர் ஆவரேஜஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சீரீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது கண்டிப்பாக 2 மார்க்ல எதிர்பார்க்கலாம். சரி, அப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் மீன்ஸ் கூட்டு சராசரி. அரித்மெட்டிக் மீன் இஸ் தி டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் தி ஐட்டம்ஸ் டிவைடட் பை தியர் நம்பர்ஸ். டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் ஐட்டம் அப்படின்னா சப்போஸ் 1 2 3 4 5 இதான் வந்து என்னது டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் தி ஐட்டம்ஸ் இஸ் டிவைடட் தியர் நம்பர் அப்படின்னா தட் இஸ் என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம எடுத்துட்டோம்னா இதை மொத்தத்தை ஆட் பண்ணி எவ்வளோ வரும்? 6 3 6 10 15. So 15 divided by number of items, their number divided by the numbers. எத்தனை நம்பர்? 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணணும். 3 தான் இதுன்னு ஆன்சர். அதுதான் தட் இஸ் என்ன சொல்றாங்க அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ எக்ஸ் பார் இருக்குன்னு அரித்மெட்டிக் ஆவரேஜஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள். Summation x, sum of the values of the variable. N, total number of the observations or items. நம்ம இப்போ சொன்னோம்ல இந்த 5 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் என்ன நம்ம சொல்றோம். ஸோ இப்போ அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் தி ஐட்டம்ஸ் டிவைடட் பை தியர் நம்பர் n. சரியா, இது நம்ம சொல்றோம். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட், ஸோ இப்போ அந்த அரித்மெட்டிக் மீனில் நம்ம மெத்தட்ஸ்லாம் நிறைய நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னா அண்டர் திஸ் மெத்தட் தி மீன் இஸ் காம்புட்டேட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் தி கிவன் சீரீஸ் பை தி அப்ளிகேஷன் ஆஃப் எய்தர் ஆஃப் தி ஃபாலோவிங் ஃபார்முலா டிபெண்டிங் அப்பான் தி டைப்ஸ் ஆஃப் சீரீஸ். அப்போ இந்த மெத்தட் நம்ம என்ன சொல்லலாம், டைரக்டாக நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சரை நம்ம சொல்லலாம். அப்போ அந்த டைரக்ட் மெத்தடில் தான் ஃப்ரம் தி கிவன் சீரீஸ் பை தி அப்ளிகேஷன் ஆஃப் எய்தர் ஃபாலோவிங் ஃபார்முலா அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் சீரீஸ். இப்போ டைரக்ட் மெத்தட் ஒரு மெத்தட், அதில் வந்து என்ன இருக்குன்னா இண்டிவிஜுவல் சீரீஸ் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் டிஸ்கிரீட் சீரீஸ், இன்கேஸ் ஆஃப் என்னது கண்டினியூஸ் சீரீஸ். அப்போனா டைரக்ட் மெத்தடில் மொத்தம் என்ன இருக்கு 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இண்டிவிஜுவல் சீரீஸ் இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் தான். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் டிஸ்கிரீட் சீரீஸ்னா என்ன, தனித்தனியா நிகழ்வு இருக்கிறது தான் இது தனித்தனியா இது நிகழுது அப்படின்றது உண்டான வரிசை தான் இது டிஸ்கிரீட் சீரீஸ். சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை எஃப். நெக்ஸ்ட் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை எஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் n total number of the observations, summation f, sum of the frequencies. fx அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்கிரீட் பொறுத்த வரைக்கும் fx என்ன மீனிங் அப்படின்னா சம் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு இல்லையா, சம்மேஷன் f கூட அந்த எக்ஸை மல்டிபிள் பண்றோம். அதாவது சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி வேல்யூஸ் எக்ஸ் அண்ட் தேர் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அண்ட் தேர் ஃப்ரீக்வன்சிஸ் அர்த்தம்
சம் ஆஃப் தி ப்ராடக்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு என்னது அந்த ஃப்ரீக்வன்சி எஃப் சொல்கிறோம்ல அதை தான் நம்ம சொல்கிறோம். ரைட். அடுத்தது கண்டினியூஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் சீரீஸில் சம்மேஷன் எஃப்எக்ஸ்ன்றதுனா சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் மிட் வேல்யூஸ் எக்ஸ் அண்டு தேர் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா மிட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். ஓகே. இப்போ ஷார்ட்கட் மெத்தட் ஆர் டீவியேஷன் மெத்தட். இப்போ டைரக்ட் மெத்தடில் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தடு, டீவியேஷன் மெத்தடு. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்கிரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ். ஸோ இண்டிவிஜுவல் சீரீஸ் ஷார்ட்கட் மெத்தடுக்கு உண்டான இண்டிவிஜுவல் சீரீஸ்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சம்மேஷன் டி டிவைடட் பை என். அதே மாதிரி ஸோ இந்த ஃபார்முலா இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ வேறு ஏ இஸ் ஈக்குவல் டு அசியூம்டு மீன் சம்மேஷன் டி சம் ஆஃப் தி டீவியேஷன் ஃப்ரம் தி அசியூம்டு மீன் summation f sum of the product of deviations from assumed mean their corresponding frequencies. அப்படின்னா அந்த சம்மேஷன் எஃப் கூட நம்ம என்ன பண்ணுறோம் டிஏ மல்டிபிள் பண்ணுறோம். அதுதான் என்ன பண்ணுறோம் சம் ஆஃப் அந்த சம்மேஷன் தான் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் deviations from the assumed mean. டி the assumed means மீன் அது டி அண்ட் தியர் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ்னா அந்த எஃப். சரியாக தான் நம்ம சொல்கிறோம். ரைட். ஓகே. ஸ்டெப் டீவியேஷன். இப்போ நம்ம முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோம், டீவியேஷன் மெத்தட் பார்த்தோம். இப்போ ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இது இப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், இப்போ நம்ம 3 மெத்தடுக்கு உண்டான ஃபார்முலாஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? டைரக்ட் மெத்தடு, அடுத்து இந்த டைரக்ட் மெத்தட் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தட் பார்த்துட்டு பிறகு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துருக்குறோம். ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோம். ஷார்ட்கட் மெத்தட் ஆல் டீவியேஷன் மெத்தட். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடு. இன்கேஸ் இண்டிவிஜுவல் சீரீஸ் இருந்தால் இதுதான் ஃபார்முலா, டிஸ்கிரீட் சீரீஸ் இருந்தால் இதுதான் ஃபார்முலா, கண்டினியூஸ் சீரீஸ் இருந்தால் என்னது இதுதான் ஃபார்முலா. கண்டினியூஸாக அந்த தொடர்ச்சியாக இருக்கணும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கு சின்னு எடுத்து வந்துருக்கு இல்லையா? அந்த சி என்ன அப்படின்னா காமன் ஃபேக்டர் பை விச் ஈச் ஆஃப் தி டீவியேஷன்ஸ் இஸ் டிவைடட். காமன் ஃபேக்டர் நம்ம தான் சின்றதுன்னா அது காமன் ஃபேக்டர். அப்போ டி டேஷ்ன்றது என்ன சார் அப்படின்னா தி டீவியேஷன் ஃப்ரம் தி அசியூம்டு ஆவரேஜ் டிவைடட் பை தி காமன் ஃபேக்டர். அசியூம்னா தான் தி டீவியேஷன் ஃப்ரம் தி அசியூம்டு ஆவரேஜ், தி டீவியேஷன் அசியூம்டு ஆவரேஜ் டிவைடட் பை என்னது அந்த காமன் ஃபேக்டர் சி. அப்போ தட் இஸ் என்ன சொல்லலாம் டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். இப்போ இண்டிவிஜுவல் சீரீஸ் சால்வ்டு எக்ஸாம்பிள் ஆன் இண்டிவிஜுவல் சீரீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த இண்டிவிஜுவல் சீரீஸ் என்ன சொல்கிறாங்க பாரு. ஃப்ரம் தி ஃபாலோவிங் டேட்டா ரிலேட்டிங் தி மார்க்ஸ் செக்யூர்ட் பை 5 ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட் தி ஆவரேஜ் மார்க் அண்டர் தி டிஃப்ரெண்ட் பாசிபிள் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க கால்குலேட் ஆவரேஜ் மார்க் அண்டர் தி டிஃப்ரெண்ட் பாசிபிள் மெத்தட்ஸ் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஃபைவ் ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் எவ்வளோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 40, செகண்ட் வந்து 50, தேர்ட் 30, 4 60, 5 வந்து 70. ஸோ அண்டர் தி டைரக்ட் மெத்தட்னு அர்த்தம் ரோல் நம்பர் கொடுத்துருது, ரோல் நம்பர் நம்ம எழுதுறோம், அதுக்கப்புறம் மார்க்ஸ் நம்ம கொடுக்குறோம். மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ அது மொத்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னா என்ன அர்த்தம் n இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கிவன் ஐட்டம்ஸ். இது சம்மேஷன் எக்ஸ். இது எல்லாமே எக்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம்மேஷன் எக்ஸ். ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை n. இதுதான் தட் இஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து என்னது 50. இதுதான் இண்டிவிஜுவல் சீரீஸ். இது பேர் என்னது இண்டிவிஜுவல் சீரீஸ். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பை தி ஷார்ட்கட் மெத்தடில் இண்டிவிஜுவல் சீரீஸை நம்ம பார்க்குறோம். சரியா? ஷார்ட்கட் மெத்தட் இண்டிவிஜுவல் சீரீஸ் அதே தான் முன்ன பார்த்த அதே சம் தான். இங்கே என்ன பண்ணுறான் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஏன் அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தடுக்கு இண்டிவிஜுவல் சீரீஸோட ஃபார்முலா வந்து என்னது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சம்மேஷன் டி டிவைடட் பை என். அப்போ நமக்கு என்ன வேணும் ஏனா என்ன, சம்மேஷன் டினா என்ன, என்னென்ன நமக்கு வேணும். சரியா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அசியூம்டு மீன். ஏ இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன் சப்போஸ் ஐ ஃபிக்ஸ்டு நான் ஏ இஸ் ஈக்குவல் டு நான் 15 எடுத்துக்கிறேன். இங்கே இதை தான் நான் என்ன பண்ணுறேன் ஏன்னு எடுக்கிறேன். ஏன்னு எடுத்தேன்னா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா therefore d is equal to x ஓட வேல்யூ என்ன 40 minus 50 is equal to -10. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் d is equal to 50 minus 50 is equal to 10. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் d is equal to 30 minus 50 is equal to -20 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இப்போ இது எல்லாமே
இந்த வேல்யூஸ் தான். இதை மட்டும் ஆட் பண்ணால் வேல்யூ 0. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் 50 + 0/5 தட் இஸ் என்னது 0. வேல்யூஸ் வந்து 5 பை தி ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். பை தி ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் ஃபார்முலா வந்து இதுதான். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்குன்னா ஃபார்முலா இங்கே தான், இதுதான் இருக்குது. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் டீவியேஷன் உண்டான மெத்தடில் நான் ஏசிக்கு ஃபார்முலா நம்ம என்ன வேணும், ஏ வேணும். ஏன்றது நான் என்ன பண்ணுறேன், அசியூம்டு ஒரு 40 நான் எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ என்ன பண்ணுறேன் 40. உன்னுடைய விருப்பம் தான். நீ 60 கூட நீ எடுக்கலாம், 30 எடுக்கலாம், 70 எடுக்கலாம், நீ எதனாலும் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ தேர்ஃபோர் இங்கே என்ன வரும் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 40 - 40 = 0. அதான் இது. அப்போ இந்த 10 எப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னது 50 - 40 = 10. இங்கே 20 எப்படி வந்துச்சுன்னா 30 - என்னது 40 - 20. ஸோ இங்கே இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே டி இஸ் ஈக்குவல் டு டி/சி. ஆக்சுவலாக இது என்னென்ன வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு. டி இஸ் ஈக்குவல் இப்போ தான் நம்ம சொன்னோம். டின்னு என்ன ஃபார்முலான்னா x - a/c சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கே தான் நம்ம என்ன சொன்னோம், டி இஸ் ஈக்குவல் டு x - a. ஸோ அப்போ இதுக்கு போது நம்ம என்ன பண்ணுறோம், டின்னு போட்டோம் அப்படின்னா d/c அப்படின்னு நம்ம பார்த்தோம். டி இஸ் ஈக்குவல் டு இதனுடைய சியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 10 நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஏன் டிஃப்ரென்ஸ் வந்து 30 40 40 50. ஸோ இதில் காமன் இது வந்து என்னது 10. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது, நமக்கு 10 இருக்குது. ஸோ அப்போ d/c. அப்போ தட் இஸ் x - a. அப்போ ஸோ இதனுடைய வேல்யூ நம்ம இப்போ சப்போஸ் இங்கே நான் என்ன சொல்கிறேன், இங்கே x - ஓட வேல்யூ என்ன வருது, x - a/c. அப்போ x - a-ஓட வேல்யூ என்னன்னா 10/10 = 1. அந்த 1 தான். ஸோ அப்போ இங்கே நமக்கு வரும். அதே மாதிரி இங்கே இதுக்கு எப்படி இந்த 3 வந்தது அப்படின்னா x - a-ஓட வேல்யூ என்னது 28/10 = என்ன வரும் பாரு, 20. x - c தானே. x - c = 20 காமன் ஃபேக்டர் 10 = 2. 2 தான் நமக்கு வரணும். சரியா? ரைட். ஓகே. d/c. நம்ம இங்கே டியோட வேல்யூ என்னவோ நம்ம அதை டிவைட் பண்ணணும், நமக்கு வரும். சரியா? ரைட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆன்சர் நீங்கள் பார்த்துங்க. இப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா சால்வ்டு எக்ஸாம்பிள் ஆன் இண்டிவிஜுவல் சீரீஸ். சால்வ்டு எக்ஸாம்பிள் ஆஃப் இண்டிவிஜுவல் சீரீஸ்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப் டெவிஷன் உண்டான இண்டிவிஜுவல் சீரீஸ் என்ன, ஷார்ட்கட் மெத்தடுக்கு உண்டான இண்டிவிஜுவல் சீரீஸ் என்ன, அதே மாதிரி இங்கே டைரக்ட் மெத்தடுக்கு உண்டான இண்டிவிஜுவல் சீரீஸ் இதுதான் பாருங்க. x bar = summation x, x bar = a இங்கே நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும், இது எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு தெரியணும். சரியா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 30 தான் இது 30, இது 20, இது என்னது -10. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆன் டிஸ்கிரீட் சீரீஸ். அப்போ என்ன சொல்றாங்க, சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆன் டிஸ்கிரீட் சீரீஸ். டிஸ்கிரீட் சீரீஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். சரியா? டிஸ்கிரீட் சீரீஸ்ல டைரக்ட் மெத்தட்னா, ஷார்ட்கட் மெத்தட்னா, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் என்ன, அதான் நம்ம பார்த்தோம். டிஸ்கிரீட்ல என்ன பண்ணோம், 3 டேபிள் இங்கே போட்டோமா, இப்படி போட்டோமா, 1 2 3. இதை நம்ம இண்டிவிஜுவல் சீரீஸ் பார்த்தோமா டைரக்ட் அந்த இதில். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டைரக்ட் மெத்தட் பார்த்தோமா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டைரக்ட் மெத்தடுக்கு அப்புறம் இதாக இருக்குது பாருங்க, உங்களுக்கு இன்னொரு முறை காமிக்கிறோம் பாருங்க. டைரக்ட் மெத்தடு, அது அந்த இண்டிவிஜுவல் சீரீஸு, டிஸ்கிரீட் சீரீஸு, கண்டினியூஸ் சீரீஸ் நம்ம பார்த்தோம். அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, டிஸ்கிரீட் இந்த இந்த டைரக்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கிரீட் சீரீஸ் நம்ம பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கொஸ்டின் பாருங்க, நல்லா பாருங்க. சால்வ்டு எக்ஸாம்பிள் on discrete series from the following data relating to the monthly wages of workers factories determine the average salary of the staff by all the possible method. அப்ப என்ன கேட்குறாங்க, இந்த கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு என்ன பண்ண, எல்லா மெத்தடு ஆல் தி பாசிபிள் மெத்தடை எனக்கு யூஸ் பண்ணி சேலரி என்னன்றது நமக்கு சொல்லு, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்றது சொல்லு, அப்படிதான் கொஸ்டின். சரியா? இப்போ
இப்போ இது நம்ம என்ன பண்ண இதில் வந்து டிஸ்கிரிட் சீரீஸ்லாம் நமக்கு கிடையாது. நம்மளே தான் என்ன பண்ணணும் இதை தனித்தனி நிகழ்வுகளுக்கு. ஏன்னா இங்கே இதை நம்ம கொஷின் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இது வந்து நான் டிஸ்கிரிட் தான் அப்படின்னு நம்ம டிஸ்கிரிட் பண்ணா டைரக்ட் மெத்தட் என்ன வருது பாரு. இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ எக்ஸ் இங்கே எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன இருக்குது, எஃப் ஃப்ரீக்வன்சி இங்கே எடுத்துக்கோ. அப்போ எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போது என்ன சொல்லணும் அப்படின்னா டிஸ்கிரீட் சீரீஸ்க்குனால டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா இதுதான். முதல்ல என்ன பண்ணுங்க, ஃபார்முலா எழுதிக்கணும். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும், எனக்கு எஃப் வேணும். அப்போனா நான் என்ன பண்ணணும், எஃப் என்னன்னு ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ண போகிறேன், எஃப்எக்ஸ் ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து நான் இதெல்லாம் என்ன அப்படின்னா அவன் கொடுத்துருக்குற கொஷின் இதுவும் நான் ஒன்றே கொடுத்துருக்குறேன், அதை தான் நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எஃப்எக்ஸ்ன்றது நான் இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது. ஸோ அப்போ இது ஒட்டு மொத்தத்தையும் நான் ஆட் பண்ணேன். சம்மேஷன் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு இது கிடைக்கும். அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு இது என்னது 1,20,400 rupees divided by 40 rupees is equal to என்னது 3,010 rupees. அப்போ ஸோ தி ஆவரேஜஸ் ஆஃப் மந்த்லி வேஜஸ் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் இன்னும் எவ்வளோ அப்படின்னா 3,010 பை தி ஷார்ட்கட் மெத்தட். நான் என்ன பண்ணுறேன், சப்போஸ் நான் ஷார்ட்கட் மெத்தடில் நான் போடுறேன் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து என்னது எக்ஸு, ஃப்ரீக்வன்சி வந்து எஃப், டிஸ். இப்போ அப்போ ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று ஃபார்முலான்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி டிவைடட் பை என்னது எஃப். இதுதான் என்ன அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தடு. சரியா, ரைட், ஓகே. அப்போ அந்த ஷார்ட்கட் மெத்தடுக்கு உண்டான ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது இங்கே பாரு, எக்ஸ் மைனஸ் ஏன்றது நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன். இதான் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்றது நானாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அப்போ ஏ ஈக்குவல் டு 3,000 அப்படின்னா அப்போது இந்த 800 என்ன வருதுன்னா எக்ஸோட வேல்யூ 2,200 மைனஸ் ஏவோட வேல்யூ 3,000 இது மைனஸ் ஆஃப் என்னது 800. அதுதான் இது. சரியா, ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே இதெல்லாம் ஃபைன் பண்ணு. இங்கே இதுதான் வந்து என்னது டி. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண தான் என்னது எஃப்டி. அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5 × 800 இஸ் ஈக்குவல் டு 4,000. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் இதோட வேல்யூ என்னது 0. ஏன்னா இங்கே 0 இருக்குது, அதனால 0. சப்போஸ் நான் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா 3 × 1050 இஸ் ஈக்குவல் டு என்னது 4,500 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் கொஸ்டின்ஸில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 3,0,110 அப்படின்னு நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எக்ஸு, கொடுத்துருக்கிறது எஃப் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வந்து இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ சம்மேஷன் எஃப் டிடிஎஸ் பை எஃப் இன்ட்டு சி. அப்போது ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதுதான் நான் என்ன பண்ணுறேன் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ, டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னா என்ன, ஏ இஸ் ஈக்குவல் டு 3,000. ஸோ அப்போ முன்னாடி போட்ட மாதிரியே தான் வரும். இங்கே என்ன அப்படின்னா டி டேஷ் இஸ் ஈக்குவல் டி டிவைடட் பை சி. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி, அதுதான் இங்கே மீனிங். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இங்கே என்னது 100 நான் எடுத்துக்கிறேன். அப்போ 100 இங்கே இருக்கு அப்படின்னும் போது அப்போ எக்ஸ் மைனஸ் ஏன்னா என்ன அர்த்தம் -800 அப்படின்னா அர்த்தம் -800 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் -8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே என்னது இங்கே 5, இங்கே என்னது 0, இங்கே 7, இது எல்லாத்தையும் என்ன பண்ணு இந்த எஃப்ஐயும் இந்த டி டேஷையும் மல்டிபிள் பண்ணால் இங்கே இந்த ஆன்சர் நமக்கு வரும். அதே மாதிரி இந்த 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் நமக்கு வரும். அதே மாதிரி இங்கே இருக்கு. ஏன்னா ஃபார்முலா வந்து என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எஃப் வந்துட்டு அந்த டி டேஷ் அதுதான் இது நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் வேல்யூ வந்து என்னது 4. இதை கொண்டு போய் என்ன பண்ணேன் இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3,010 3,100 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு தோணலாம், இன்னும் எப்படி என்ன தோணலாம்னா சார் இப்போ போன சமம் அந்த 5 ஸ்டூடெண்ட் நம்ம பார்த்தோம், 5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 50, அதே மாதிரி ஸ்டெப் டிவியேஷனுக்கும் 50, ஷார்ட்கட் மெத்தடுக்கும் 50. ஸோ இப்போ டைரக்ட் மெத்தடுக்கும் என்னது 50 தான் நம்ம பார்த்தோம் சார். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ இங்கே என்னன்னா நம்ம வந்து ஆவரேஜஸ் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சரியா, இந்த ஆவரேஜஸ் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு தான் நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
ஆவரேஜஸ் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இண்டிவிஜுவல் சீரீஸில் நான் இதை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு சம்முக்கு இது வேறு அதே இண்டிவிஜுவல் சீரீஸு ஸ்டெப் டிவியேஷனு அதே மாதிரி தான் இங்கே நான் இதை எடுத்துக்கணும் சரியா. ரைட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரீட் சீரீஸுக்கு இதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் இது எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் இதை எடுத்துக்கிறேன் சரியா. அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே டைம் டிஸ்கிரீட் சீரீஸுக்கு உண்டான நான் என்ன பண்ணுறேன் எல்லா மெத்தடையும் சொல்கிறேன். நான் டைரக்ட் மெத்தடுக்கு என்ன வரும், ஷார்ட்கட் மெத்தடுக்கு என்ன வரும், அதே மாதிரி என்ன பண்ணுறேன் ஸ்டெப் டிவியேஷனுக்கு என்ன வரும் அப்படின்றது நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் அடுத்தது இன்கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் சீரீஸ் நான் சொல்கிறேன்னா கண்டினியூஸ் சீரீஸுக்கு உண்டான டைரக்ட் என்ன வரும், அதே மாதிரி தான் டீவியேஷன் உண்டான என்ன வரும், அதே ஸ்டெப் டிவியேஷன் உண்டானது என்ன வரும். ஸோ அப்போ ஒரு சம்மு 3 மெத்தடு மூணு டைப்பில் நம்ம போடுறோம். அதே இன்னொரு சம்மு அதே மாதிரி 3 மெத்தடில் போடுறோம். ஸோ இன்னொரு சம் மொத்தம் 9 விதமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மூணு விதமான கொஷின் என்னது 9 விதமான சீரீஸை டைப்பில் போடுறோம். இப்போ அந்த மாதிரி போடும்போது அடுத்து உன்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சார் இங்கே எங்களுக்கு 50 வந்துச்சு, அதே மாதிரி இங்கேயும் 50 இது வந்துச்சு, இங்கேயும் 50 வந்துச்சுன்னா கொஸ்டின் என்ன கேட்குறான்னா ஆவரேஜஸ் தான் நீ ஃபைன் பண்ணுன்னு கேட்குறான். ஆவரேஜஸை ஃபைன் பண்ணு. அப்போ ஆவரேஜஸ் ஃபைன் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுறேன் டைரெக்டாக சாதாரண சிம்பிளான மெத்தட் டைரக்ட் மெத்தடில் போடுறேன். டைரக்ட் மெத்தடில் போட்டாலும் எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா இங்கே இந்த ஆன்சர் தான் 3000 தான் வருது. நான் ஷார்ட்கட் மெத்தடில் போட்டாலும் எனக்கு எவ்வளோ தான் வரும், அதே 3000 தான் வரும். இப்போ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் போட்டாலும் எனக்கு என்ன வரும், அதே 3000 தான் வரும். ஸோ அப்போது இதுலேருந்து எல்லாமே 3000 வரதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம ஒரு சில சம்மு ஒரு டேட்டாஸ் நிறைய கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சிம்பிளாக போடுறதுக்கு என்ன அப்படின்றதுக்கு உண்டான வழி ஏற்படுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மெத்தட் ஸ்டெப் டிவியேஷன் அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம போகிறதுக்கு உண்டான ரீசனே இதுதான். அதுக்காக தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம், இல்லை நம்ம செய்ய மாட்டோம் சரியா. அதாவது ரீசன் என்ன, இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின் கூட நான் சொல்லுவேன். இப்போ நான் சென்னையிலேருந்து நான் திருவண்ணாமலைக்கு வரணும். அப்போ சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வரணும்னா நான் எப்படி வரலாம், ஒன்று காரில் வரலாம், இல்லை ரயிலில் வரலாம், இல்லை ட்ரெயினில் வரலாம். அந்த பஸ்ஸில் வரலாம். அப்போ காரு, ட்ரெயின், பஸ்ஸு. ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒரு இதில் நான் என்ன பண்ணலாம், நான் திருவண்ணாமலைக்கு வரலாம், அப்படி தானே. ரைட்டு ஓகே. அப்போது நான் எந்த பாதையில் வந்தாலும் நான் சேர இடம் ஒன்று தானே. நான் சேர இடம் எங்கே, திருவண்ணாமலை தானே வர போகிறேன். அப்போ அந்த மாதிரி தான் இங்கே நீ ஆவரேஜஸ் மெத்தட் நீ கண்டுபிடின்னு சொன்னால் நீ ஷார்ட்கட் மெத்தடில் சொன்னாலும் சரி, ஸ்டெப் டிவியேஷனில் சொன்னாலும் சரி, டைரக்ட் மெத்தடில் நீ சொன்னாலும் சரி, நீ எதில் சொன்னாலும் நீ நம்மளுடைய நோக்கம் அது ஆவரேஜஸ் என்ன கொடுக்குறோம் அதுதான். இப்போ பாருங்கள், இப்போ கூட என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, தி ஆவரேஜஸ் ஆஃப் மந்த்லி வேஜஸ் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ். மந்த்லி வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ருபீஸ் 3010. அதே தான் ஷார்ட்கட்லேயும் அதே தான் வரும் பாருங்க, ஷார்ட்கட்லேயும் அதே தான் வரும். அதே மாதிரி ஸ்டெப் டிவியேஷன்லையும் அதே மாதிரி தான் வரும் சரியா. ரைட், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணி தேவை. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா கண்டினியூஸ் சீரீஸில் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். From the following data relating to the marks secured in Hindi paper by the high school student, compute the averages mark under all the possible method. Continuous series. இப்போ கண்டினியூஸ் சீரீஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே 1, 2, 3 அந்த 3 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டைரக்ட் மெத்தட் என்ன, அடுத்தது என்ன ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் என்ன, லாஸ்ட் மெத்தட் ஃபைனல் மெத்தடு. இதை நம்ம அந்த பார்த்தோம் ஸ்டெப் டிவியேஷனு, அதுக்கப்புறம் என்ன ஷார்ட்கட் மெத்தட் பார்த்ததுல அதே மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொடுத்துருக்கிற டேட்டாக்கு டைரக்ட் மெத்தட் நம்ம பார்க்குறோம். டைரக்ட் மெத்தட்னா என்னது, அவன் என்ன கொடுத்துருக்குறான் பாரு, கிளாஸ் ஆஃப் மார்க் 0 to 10. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்குறான், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்னது 5. அதே மாதிரி என்ன 10 to 20க்கு என்னது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளோ இருக்கு 3. ஸோ அப்போ 3 to 40 எவ்வளோ 25. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் மிட் வேல்யூ எடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன் மிட் வேல்யூ எடுக்கிறேன். அப்போ மிட் வேல்யூ என்ன எடுக்கிறேன்னா இதுக்கு மிட் வேல்யூவோட வேல்யூ என்னது 5. இதுல மிடில் வேல்யூ என்னது 5. அதே மாதிரி இதுக்கு மிடில் வேல்யூ என்ன அப்படின்னா 15. இதனுடைய மிடில் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 25. இதனுடைய மிடில் வேல்யூ 35. இதனுடைய மிடில் வேல்யூ என்னது 45. அதுதான் இங்கே நம்ம எடுத்துருக்கிறோம்.
இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது எஃப், இதான் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 5 × 5 25, 3 × 15 75, 7 × 25 175, 25 × 35 இது, 20 × 45 இது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா வந்து இந்த கண்டினியூஸ் சீரீஸ்க்கு உண்டான டைரக்ட் மெத்தடுக்கு உண்டான ஃபார்முலா வந்து சம்மேஷன் எஃப் டிவைடட் பை சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். ஸோ அப்ராக்சிமேட்லி வேல்யூஸ் 34. சரியா? ரைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பை தி ஷார்ட்கட் மெத்தட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்றது நான் அசியூம்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இப்போ கொடுத்துருக்கிற டேட்டா இது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இதுதான், மிட் வேல்யூ இது, மிட் வேல்யூ வந்து 5 தான். இப்போ நம்ம தான் கொஞ்சம் முன்னாடி சம்பளம் பார்த்தது, இது எல்லாமே ரைட்டு. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்றது நான் என்ன பண்ணுறேன், அசியூம் நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா 25 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே என்ன நான் என்ன பண்ணுறேன், 25 ஃபிக்ஸ் பண்ணேன்னா அப்போது இங்கே என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ். அப்போ இங்கே என்ன ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம், எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் ஏ தானே. அப்போ எக்ஸ்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்னா 5 மைனஸ் ஏவோட வேல்யூ என்னது 25 இஸ் ஈக்குவல் டு -20. அதுதான் இங்கே நம்ம கொடுக்குறோம். சரியா? அப்போ இதுக்கு கூட அப்போ இந்த இதுதான் வந்து என்னது டி, இது பேர் என்னதான் டி, இதுதான் என்னது எஃப். அப்போ 5 × டி என்ன வரும், இதுதான் என்னது எஃப். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இது கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். ஸோ இது ரெண்டு ஏன்னா இதுதான் வந்து என்னது எஃப், இதுதான் வந்து டி, இதுதான் என்னது எஃப், இதுதான் டி, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கும், இது கிடைக்கும் எனக்கு. சரியா? அப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா இந்த கண்டினியூஸ் சீரீஸ்க்கு உண்டான ஷார்ட்கட் மெத்தட் ஃபார்முலா தான் ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி வேல்யூ வந்து என்னது 34. அதே மாதிரி பை தி ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி தான் நம்ம பயன் பண்ணுறோம். இங்கே இந்த கிளாஸ் வந்து என்னது 10, சி இஸ் ஈக்குவல் என்னது 10. அப்போ 10ன்னும் போது என்ன பண்ணுங்க, இது பாரு இதெல்லாம் அவனே கொடுத்தது தான், இதுவும் அவன் கொடுத்தது தான், மிட் வேல்யூ அவன் தான் நம்ம எடுக்கிறோம். இதுவும் நாம தான் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் 25 எடுத்து பண்ணுறோம். அப்போ டி டேஷ் இஸ் ஈக்குவல் டி டிவைட் பை சி. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்னது 10. அப்போ என்ன பண்ணு, இதை வந்து என்ன பண்ணு 10ஆல் டிவைட் பண்ணு, இது ஆன்சர் வரும். 10ஆல் டிவைட் பண்ணி இது வரும், 10ஆல் டிவைட் பண்ணால் 0, 10ஆல் டிவைட் பண்ணால் 1, 10ஆல் டிவைட் பண்ணால் என்னது 2. ஸோ அப்போ எஃப்டின்றது என்னன்னா இதுதான் வந்து என்னது எஃப்டி டேஷ். இதையும் இதோ இங்கே இருக்குது பாரு எஃப். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணு. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண மல்டிபிள் பண்ணு, என்ன வரும்னு பாரு. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறேன், இந்த பாரு இதுதான் எஃப், இதான் டி டேஷ், இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 0. ஸோ இதுதான் எஃப், இதுதான் என்னது டி டேஷ், இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதுதான் என்னது எஃப், இதுதான் என்னது டி டேஷ், இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் ஃபைனலாக இதுதான் ஃபார்முலா. அதாவது கண்டினியூஸ் சீரீஸுக்கு உண்டான ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் வந்து இதுதான். அப்போ ஸோ இதில் அப்ளை பண்ணு 25, ஏவோட வேல்யூ என்னது 25, ஸோ இதனோட வேல்யூலாம் அப்ளை பண்ணிட்டுனா கடைசியாக எனக்கு என்ன கிடைக்குன்னா 34. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ஸ்டெப் டிவியேஷனுக்கு 34, ஷார்ட்கட்டுக்கும் 34, அதே மாதிரி இங்கே டைரக்ட் மெத்தடுக்கும் என்ன வருது 34 தான் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எந்த எந்த மெத்தடில் நீ நம்ம போட்டாலும் நம்முடைய ஆன்சர் என்ன வருது 34 தான். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம கம்ப்ளீட் தி ஆவரேஜஸ் ஆஃப் மார்க்ஸ் அண்டர் ஆல் தி பாசிபிள் மெத்தட் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். சரியா? இதுதான் நம்ம பார்த்தோம். இது முதல்ல இது நல்லா நீ இதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்க, இப்போ இங்கே வரும் பாருங்க, இப்போ சிம்பிளாக சின்னதாக மாதிரி பாருங்க. கண்டினியூஸ் சீரீஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இதை பார்த்தோமா, டைரக்ட் மெத்தட் பார்த்தோமா, இன்னும் கொஞ்சம் பெருசாகும். கண்டினியூஸ் சீரீஸுக்கு டைரக்ட் மெத்தடை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் டிவியேஷன் மெத்தடு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் பார்த்தோம். இது எல்லாமே ஒன்று. இது வந்து ஒரு சம்மு. அதே மாதிரி இது ஒரே ப்ராப்ளம் தான், இது ஒன்று. அப்போ ஸோ இப்போ ஒரு சம்மில் மொத்தம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1, இது செகண்ட் எக்ஸாம்பிள் 2, இதுன்னா இது தேர்ட் எக்ஸாம்பிளில் இது 3 பயன்படுத்துகிற மாதிரி நம்ம மொத்தம் 9 விதமாக நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஒரே சம்மு தான், என்னென்ன நடக்குதுன்றது நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? ரைட், ஓகே. அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக் மீன். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்னா என்ன அப்படின்னா, ஜாமெட்ரிக் மீன்
ஜாமெட்ரிக் மீன் இஸ் தி டைப் ஆஃப் மேத்தமெட்டிக்கலி ஆவரேஜஸ். அப்போனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுவும் மேத்தமெட்டிக்கல ஒரு ஆவரேஜாக ஃபைன் பண்ணக்கூடியது தான் அப்படின்னு சொல்ல வராங்க. இட் இஸ் டிபைன்ட் ஆஸ் தி nth ரூட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி n ஐட்டம்ஸ். ஆக்சுவலாக இது என்னன்னா, ரூட் இப்படி நம்ம போடுறப்ப இது எப்படி வரும்னா, ஜி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அப்படின்னா ரூட் 5 இங்கே வரணும், 5 இங்கே வரணும். அப்போ இங்கே x1, x2 அப்படின்னு என்ன அர்த்தம், ரூட் அப்படின்னா 5 இங்கே அப்படின்னு அர்த்தம். அது இங்கே வந்து என்னது, இங்கே n இருக்குது அப்படின்னா இங்கே நான் என்ன வரணும், n அப்படின்னு நம்ம இங்கே போடணும். சரியா? அதான் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாருங்க இங்கே வந்து என்னது n x1, x2, x3 இங்கே வரக்கூடாது. சரியா? ரைட்டு. n ஐட்டம்ஸ். அப்போ x1, x2, x3 n வேல்யூஸ் ஆஃப் என்னது, ஜீனா ஜாமெட்ரிக் மீன் m நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இதெல்லாம் வேல்யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஸோ ஆன் ஐட்டம்ஸ். இஃப் தி வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள் ஆர் big or complicated ones, the geometric mean will have to calculated by the logarithm operation through the aforesaid formula. Through the aforesaid formula. In such a case, the said formula will be modified as under. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜாமெட்ரிக் மீனுக்கு உண்டான ஃபார்முலா இதுதான். அப்போ இந்த வேல்யூஸ் ஆஃப் தி வேரியபிள் வந்து ஒரு சம் பிக்காக இருந்தது, இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி நேரத்தில் என்ன சொல்லலாம், மேலே குறிப்பிட்ட அல்லது முன்னர் குறிப்பிட்ட. ஆக்சுவலாக அப்போசிட் ஃபார்முலானா இது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மேலே நம்ம சொன்னோம் இல்லையா, இது அல்லது முன்னாடி சொன்னதை அந்த ஜாமெட்ரிக் மீனை நம்ம என்ன பண்ண, லாகா மாற்றிக்கலாம். லாகா மாற்றினா எனக்கு சொல்யூஷன் ஈஸியாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ அதைத்தான் இங்கே லாக் ஆஃப், இங்கே ரூட் n ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னல, அதுதான் என்ன சொல்கிறாங்க, g is equal to ஆன்டி லாக் ஆஃப் 1/n சம் லாக் x1, x2, x3, xn. ஏன்னா இங்கே இங்கே நம்ம சொன்னோம்ல x1, x2 சொன்னோம் இல்லையா, அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே x1, x2 அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறதுக்கு உண்டான காரணம் தான் x1, x2, x3. அப்போ x1, x2, x3ன்னும் போது இதை மொத்தத்தை ஆட் பண்ணால் இது பேர் என்னது, சம்மேஷன் எக்ஸ் டிவைடட், இந்த எண்ணு தான் இது டிவைடட் பை என். ஏஎல் மீன்ஸ்னா இது ஆன்டி லாக் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ அப்போசிட் ஃபார்முலான்னா என்ன அர்த்தம், மேலே நான் சொன்னதை. சரியா? மேலே ஜாமெட்ரிக் மீனை இப்படி வேல்யூஸ், இதோட மதிப்பு வந்து என்ன ஆகுது, கஷ்டமாக இருந்தது, ரொம்ப பெருசாக இருக்குது அல்லது காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், லாகை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த லாக் யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த அப்போசிட் ஃபார்முலா. நம்ம மேலே குறிப்பிட்ட சூத்திரத்தை அல்லது முன்னாடி நம்ம சொன்ன சூத்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம், இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்ன வரோம். சரியா? அதுதான் இதுதான் நம்ம என்ன, இப்போ ஜாமெட்ரிக் மீன் என்ன, ஜாமெட்ரிக் மீன் கொடுக்கப்பட்ட n மதிப்புகளின் பெருக்கல் பலன்களை எண்ணாவது மூலமாக கணக்கிடும் சராசரி அப்படின்றதான் இதை நம்ம ஜாமெட்ரிக் மீன் சொல்கிறோம். இப்போ இந்த ஜாமெட்ரிக் மீனுக்கும் அதே மாதிரி தான், முன்ன சொன்ன மாதிரி தான் என்ன சொல்லியிருக்கான், இண்டிவிஜுவல் சீரீஸ், இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்கிரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இது g is equal to ஆன்டி லாக் ஆஃப் ஏஎல்னு அர்த்தம், ஆன்டி லாக் ஆஃப் இதில் என்ன அர்த்தம், ஆன்டி லாக் ஆஃப், இது ஆன்டி லாக் ஆஃப்னு அர்த்தம். வேர் சம்மேஷன் எஃப் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி லாகரிதம் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் தி வேரியபிள் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ். n இஸ் என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் தி ஐட்டம்ஸ் ஆர் சம்மேஷன் எஃப் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ இண்டிவிஜுவல் சீரீஸ் நம்ம பார்க்குறோம். இண்டிவிஜுவல் சீரீஸில் ஃபைண்ட் தி ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் தி சீரீஸ் கொஸ்டின் இதுதான். அண்டர் தி ஃபண்டமெண்டல் மெத்தட், அண்டர் தி ஃபண்டமெண்டல் மாதிரி இது முதல்ல தப்பு. இது என்ன, எப்படி எதுனா இது கூட வரக்கூடாது. பாரு, ரூட் ஆஃப் x1, x2, x3, 5. ஸோ அப்போ அதுதான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம எழுதுறோம். ஸோ 5 இங்கே என்னது, 5 ஐட்டம்ஸ் 1, 2, 3, 4, 5. அப்போ 5 இருக்குதுன்னா 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 5 ரூட் ஆஃப் திஸ் வேல்யூஸ், இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா எனக்கு இது கிடைக்குது. ஸோ அப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்குது. அப்போ இது கஷ்டமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஜாமெட்ரிக் மீன் இந்த ஜிஎம்ஐ நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுறோம், லாகாக மாற்றுறோம். ஏன், நம்ம தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, என்ன சொன்னோம், ஒரு வேல்யூஸ் வந்து பிக்காவோ அல்லது காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் நம்ம லாக் மாற்றிக்கலாம் சொன்னோம் இல்லையா.
அப்போ ஏஎல் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆன்டி லாக் ஆஃப் 1/n என்ன சொன்னாங்க, சம்மே அதாவது லாக் x1 லாக் x2 தட் இஸ் என்ன சொன்னோம், ஆன்டி லாக் ஆஃப் 1/n அதாவது ஆன்டி லாக் ஆஃப் என்னது சம்மேஷன் லாக் எக்ஸ் டிவைடட் பை என், அதை தான் நம்ம இங்கே போட்டுருக்கோம் ஆன்டி லாக் ஆஃப். நல்லா கவனிக்கணும், இப்போ நம்ம இங்கே அதை தான் நம்ம இங்கே போட்டுருக்கோம் ஆன்டி லாக் ஆஃப் 1/n லாக் எக்ஸ் இதனுடைய வேல்யூ மொத்த வேல்யூ. அப்போ ஆன்டி லாக் ஆஃப் 1/n இதுக்கு நம்ம லாக் எடுத்தோம்னா இதனுடைய வேல்யூ என்ன வருதுன்றாங்க 5.5740. அப்போ இதை ரெண்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்டி லாக் ஆஃப் 1.1148. இதுக்கு நம்ம அந்த ஆன்டி லாக் நம்ம ஷிஃப்ட் பிடிச்சிட்டு லாக் ஆகிட்டோம்னா நமக்கு அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம இந்த ஆன்டி லாக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ஆன்டி லாக் ஆஃப் அப்படின்னு இந்த ஆன்டி லாக் பிடிச்சிட்டு இந்த நம்பரை போட்டோம்னா நமக்கு என்ன இதோட வேல்யூ வரும். இதோட வேல்யூ தான் என்னது அப்படின்னா 13. அதாவது ஜிஎம்சி ஈக்குவல் டு எவ்வளோ வருது 13. ஸோ அதே மாதிரி அண்டர் தி டைரக்ட் மெத்தடு கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து என்னது எக்ஸு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் லாக் எக்ஸ். இப்போ log of 5 this value, log of 10 this value, log of 15 this value, log of 20 this value. So gm we have g is equal to anti log of summation log x divided by n. Summation log x ஓட வேல்யூ என்ன, log x ஓட வேல்யூ இது வருது summation log x. இதுதானே இது summation log x 5.5740 divided by n is என்னோட வேல்யூ 5. ஸோ அப்போ என்னோட வேல்யூ தான் என்ன, இதுதான் 30. சரியா, பை அண்டர் தி டைரக்ட் மெத்தடு. இது வந்து அண்டர் தி ஃபண்டமெண்டல் மெத்தட். சரியா, ஸோ அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நம்ம டிஸ்கிரீட் மெத்தட் இப்போ டிஸ்கிரீட் சீரீஸில் வரும். ஃப்ரம் தி ஃபாலோவிங் டேட்டா ரிலேட்டிங் டு ப்ரைஸ் லெவல் அண்ட் குவான்டிட்டி தி சர்டன் ஆர்டிகல் கம்ப்யூட் தி ஜாமெட்ரிக் மீன் பை தி டைரக்ட் மெத்தட். அப்போ டைரக்ட் மெத்தடுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஆர்டிகல் ப்ரைஸ் இன் ருபீஸ், குவான்டிட்டி இன் கேஜி அதுதானே. அப்போ ரைஸ் வந்து என்ன 5, அது குவான்டிட்டி வந்து 50, வீட் வந்து என்ன 3, 10, சுகரு அந்த மாதிரி டால் ஆயில் அந்த மாதிரி இருக்கு. சரி, அப்போ ஆர்டிகல் என்ன சொல்றாங்க, ரைஸ் வந்து என்னது எக்ஸ், ப்ரைஸ் இன் எக்ஸ் 5, குவான்டிட்டி இன் கேஜி வந்து என்னது எஃப், ஃப்ரீக்வன்சி எஃப். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம், இது நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த டேபிள் கிரியேட் பண்றோம். ஃபார்முலா என்ன, ஜி இஸ் ஈக்குவல் டு லான்டி லாக் ஆஃப் சம்மேஷன் எஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை எஃப். இதுதான் நமக்கு ஃபார்முலா. நமக்கு என்ன வேணும், லாக் எக்ஸோட வேல்யூ நமக்கு வேணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறது நமக்கு வேணும். அதுக்கப்புறம் எஃப் வேணும், அதானே. சரி, இப்போ பாரு நம்ம என்ன பண்ணுறோம், லாக் எக்ஸ், இந்த எக்ஸுக்கு லாக் எக்ஸ் முதல்ல பயன்படுத்தி இங்கே ஃபார்முலாவுக்கு என்னென்ன தேவைப்படுதோ நல்லா கவனிக்கணும். இந்த ஃபார்முலாவுக்கு என்ன தேவைப்படுதோ அதைத்தான் நீ வந்து என்ன பண்ணணும், டேபிளை நீ கிரியேட் பண்ணணும். சரியா, இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுது பாரு, லாக் எக்ஸ் முதல்ல வேணும், ரெண்டாவது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வேணும், அதுக்கப்புறம் சம்மேஷன் எஃப் வேணும். அதுதான் நமக்கு சம்மேஷன் எஃப்க்கு உண்டானது. அதுக்கப்புறம் லாக் எக்ஸ், எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். சரியா, இப்போ இந்த எக்ஸு இது எஃப், இப்போ லாக் எக்ஸ் இப்போ தானே இந்த 5-ஐ லாக் ஆஃப் 5ன்னு கொடுத்தா இந்த ஆன்சர் வரும், லாக் ஆஃப் 3ன்னு கொடுத்தா இந்த ஆன்சர் வரும், லாக் ஆஃப் 8ன்னு கூட இந்த ஆன்சர் வரும். அதுவும் கூட இப்போ இங்கே கிடைச்சிருக்கிற மதிப்பை நல்லா கவனிக்கணும். இங்கே இருக்கிற வேல்யூஸை இங்கே இருக்கிற 50ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது வரும். இந்த 5 கூட இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது வரும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இதுதான் நான் இந்த சம்மேஷன் எஃப் லாக் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. இது வந்து என் இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி இன் என் இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள் 63.2 டிவைட் பை 8 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 0.79 வரும். அப்போ ஆன்டி லாக் ஆஃப்னு போட்டோன்னா வேல்யூ ஜி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 6.18. ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் தி பிரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல் கன்சியூம்டு இஸ் என்னது ₹6. அதே மாதிரி கண்டினியூஸ் சீரீஸ், இப்போ கண்டினியூஸ் சீரீஸில் ஜாமெட்ரிக் மீன் ஃப்ரம் தி ஃபாலோவிங் சீரீஸ் கம்ப்யூட் வேல்யூ ஆஃப் தி ஜாமெட்ரிக் மீன். இப்போ இங்கே பாருங்கள் கண்டினியூஸ் மார்க்கு 20லேருந்து 30க்குள்ளார எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பேர் இருக்காங்க. 30லேருந்து 40 மார்க்குள்ள எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, 13 பேர். அப்போ வந்து இது வந்து சீரீஸ் மொத்தமாக என்ன சொல்லுது, ஒரு சீரீஸாக இருக்குது. ஒரு 10லேருந்து 20க்குள்ள எவ்வளோ, 20லேருந்து 30 பேருக்குள்ள எவ்வளோ, 30லேருந்து 40 பேருக்குள்ள எவ்வளோ அப்படின்னும் போது தான் கொஷின் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக இந்த ஜாமெட்ரி நம்ம பயன்படுறது வந்து என்ன பண்ணலாம், கண்டினியூஸ் சீரீஸில் தான் நம்ம
போடணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி கொஷின் பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்குறான்னு பாரு. இங்கே வந்து என்ன டைரெக்டாக கொடுத்துருக்கான். அதனால் நம்ம டைரக்ட் மெத்தடு. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, சீரீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்குற மார்க் வந்து டேபிளில் கொடுத்துருக்குறான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு அவனே கொடுத்துருக்கான். தட் இஸ் இது எஃப். மிட் வேல்யூ இதனுடைய மிட் வேல்யூ என்ன வரும், இதுக்கு மிட் வேல்யூ வந்து என்னது 25, இதுக்கு மிட் வேல்யூ என்னது 35, இதனுடைய மிட் வேல்யூ 45, இதனுடைய மிட் வேல்யூ 55. இப்போ இந்த எக்ஸ் வந்து என்னது லாக் எடுத்தனா லாக் ஆஃப் 25 கூட இதன் வேல்யூ வரும், லாக் ஆஃப் 45 கூட இது வரும், லாக் ஆஃப் 65 கூட இது வரும். அப்போ என்ன பண்ண அடுத்தது, இந்த எஃப்ஐயும் லாகையும் மல்டிபிள் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எஃப்ஐயும் இந்த லாகையும் மல்டிபிள் பண்ணுறது தான் என்ன வரும், எஃப் லாக் எக்ஸ். அப்படின்னா இந்த 5ஐயும் 1.3 மல்டிபிள் பண்ணு. அதே மாதிரி இந்த 13ஐயும் 1.5 மல்டிபிள் பண்ணு. அதே மாதிரி இங்கே 11ஐயும் இந்த 1.74ஐயும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இது கிடைக்கும். கண்டிப்பாக இது கிடைக்கும், இங்கே இது கிடைக்கும். அதுதான் இது எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதனோட வேல்யூலாம் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 42.25. ஜாமெட்ரிக் மீன் வந்து ஜாமெட்ரிக் மீன் வந்து எனக்கு என்ன கிடைக்குது, ஜாமெட்ரிக் அவரேஜஸ் ஆஃப் மார்க்ஸ் செக்யூர்டு பை தி 40 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 43 அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ஓகே.